ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஹெல்த்தியாகவும் அதே போல் நல்ல ஃப்ளேவராக இருக்கிற ஒரு கொரியாண்டர் ரைஸ் தான் பண்ண போகிறோம். இந்த கொத்தமல்லி ரைஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சிறுதானிய அரிசியை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு காம்போ, லைட் வெயிட்டாக இருக்கும். வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு 5 பச்சை மிளகாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் சேர்த்துக்குங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்கன்னா முந்திரி வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கேரட் வந்து ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி இல்லைன்னா ஆப்ஷனல் தான், பரவாயில்ல, விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட்டும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வேறு எதுனா வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம புரோட்டீனுக்காக கொஞ்சமாக வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 1½ கப்பு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கினோவா அரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி. இதை நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக இதை வந்து ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. காலையில் வந்து லைட்டாக அந்த தண்ணியை வந்து அலசி கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணியை பிடிச்சி லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரப் பண்ணிலாம் வாஷ் பண்ண வேண்டாம். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் ஹெவியாக இருக்காது, சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரே ஒரு விசில் போடுங்க போதும். அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் எண்ணெய் இறக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். வெங்காய பச்சடி இருந்தால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.